ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்தில் யாக்கோபின் மகனான யோசேப்பு கண்ட 2 சொப்பனங்கள் அவன் எகிப்தில் பெரிய அதிகாரியாக உயர்ந்து தன் குடும்பத்தாரை ஆளுவான் என்பதை முன் அறிவித்தன. இந்த சொப்பனங்களால் சகோதரர்களின் பொறாமை அதிகரித்து யோசேப்பு அடிமையாக எகிப்துக்கு விற்கப்பட்டான். யோசேப்பின் 2 சொப்பனங்கள். முதலாம் சொப்பனம், யோசேப்பும் அவனது சகோதரர்களும் வயலில் அரிக்கட்டுகளை கட்டி கொண்டிருக்கையில் யோசேப்பின் அரிக்கட்டு நிமிர்ந்து நிற்க சகோதரர்களின் அரிக்கட்டுகள் அதை சுற்றி வந்து வணங்கின. இரண்டாவது சொப்பனம், சூரியன், சந்திரன் மற்றும் 11 நட்சத்திரங்கள் யோசேப்பை வணங்கின. இந்த 2 சொப்பனங்களின் விளைவால் பகைதான் கூடியது. இச்சொப்பனங்களை கேட்டு அவனது சகோதரர்கள் அவன் மீது மிகுந்த பொறாமை கொண்டு அவனை கொல்ல திட்டமிட்டு பின்னர் எகிப்திய பயணிகளிடம் அடிமையாக விற்றனர். இந்த சொப்பனங்களின் நிறைவேற்றம் பிற்காலத்தில் எகிப்தில் பஞ்சம் வந்தபோது தானியம் வாங்க வந்த அவனது சகோதரர்கள் யோசேப்பின் முன் குனிந்து வணங்கிய போது இந்த சொப்பனங்கள் நிறைவேறின. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். மார்க்கு 9:23. சும்மா கேட்பதினால் எல்லாம் கிடைத்து விடாது. ஏனென்றால் தேவன் எப்பொழுதும் விசுவாசத்தின் வழியை நமக்கு போதிக்க வகை தேடுகிறார். நம்மை விசுவாச ஜீவியத்தில் பயிற்றுவிக்கும் போது அங்கே விசுவாச பரீட்சைக்கும் இடம் உண்டு. விசுவாசத்தின் ஜெயமாகிய விசுவாசத்தின் நோக்கம் நிறைவேறும் முன் விசுவாச சிட்சை, விசுவாச பொறுமை, விசுவாச தைரியம் என்ற அநேக படிகளை நாம் தாண்ட வேண்டும். உண்மையான குணசீலம் விசுவாச சிட்சையின் மூலமே வளர்கிறது. நீ கடவுளை வேண்டிக் கொண்டாய், ஆனால் அதற்கு விடை கிடைக்கவில்லை. அப்பொழுது நீ செய்ய வேண்டுவது என்ன? தேவனுடைய வார்த்தையை நம்பிக்கொண்டே இருக்க வேண்டும். நீ பார்ப்பவைகளை கொண்டும் நீ நினைப்பதை கொண்டும் உன் நம்பிக்கையை விட்டு ஒருபோதும் விலகாதே. இவ்வாறு உறுதியாய் நிற்கும்போது மேலான பலமும் அனுபவமும் வளர்கிறது. தேவனுடைய வார்த்தைகளில் வெளிப்படையாக இருக்கும் எதிர்மறையான பொருளை நீ பார்த்தும் உன் விசுவாச நிலையிலிருந்து அசையாமல் இருந்தால் அது உன்னை சகல அனுபவங்களுக்கும் பலமுள்ளவன் ஆக்கும். தேவன் அடிக்கடி வேண்டுமென்றே தாமதிக்கிறார். அவருடைய தாமதமும் ஜெபத்தின் விடை போன்றதே. வேத புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கும் எல்லா பெரியாருடைய ஜீவியத்திலும் தேவன் இவ்விதமே கிரியை செய்திருக்கிறார். ஆபிரகாமும் மோசேயும் எலியாவும் ஆரம்பத்தில் பெரியவர்கள் அல்ல, ஆனால் விசுவாச சிட்சையின் மூலம் அவர்கள் பெரியவர்கள் ஆக்கப்பட்டார்கள். இவ்விதமாகவே அவர்கள் தேவன் அழைத்த அழைப்புக்கு பாத்திரரானார்கள். எகிப்தின் சிம்மாசனத்திற்கு என்று பயிற்றுவிக்கப்பட்ட யோசேப்பை குறித்து சங்கீதங்களில் ஆண்டவருடைய வார்த்தை அவனை சோதித்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எளிமையான உணவும் கடினமான படுக்கையும் உள்ள சிறைச்சாலை ஜீவியம் அவனை சோதிக்கவில்லை. ஆனால் அவன் சிறுவனாயிருக்கையில் அவனுடைய சகோதரருக்கும் மேலான உன்னத பதவி, மரியாதை அவனுக்கு கிடைக்கும் என்று அவன் உள்ளத்தில் சொன்ன தேவ வார்த்தையே அவனை சோதித்தது. அவனுடைய ஜீவனோபாயத்தில் ஒவ்வொரு அடியும் அந்த வார்த்தைகள் நிறைவேறுவது அரிது என்று தோன்ற செய்தபோது இந்த வார்த்தைகளே அவன் முன் நின்றன. தான் குற்றமற்றவனாய் இருக்கையில் சிறையில் தனிமையாய் கிடக்க நியாயமாய் தண்டிக்கப்பட்டவர்கள் விடுதலை அடைந்து செல்வதை கண்டபோதும் இவைகளே அவன் மனதில் தோன்றின. அந்த சந்தர்ப்பங்கள் அவன் ஆத்மாவை துன்புறுத்தின. ஆனால் அந்த சந்தர்ப்பங்களே ஆவிக்குரிய பிரகாரமாய் வளர்ச்சியடைந்து அவனை முன்னேற செய்தன. ஆகையால் அவனை விடுதலையாக்கும்படி கட்டளை வந்தபோது தேவன் ஒருவரே அன்றி வேறொருவரும் காட்ட முடியாத அன்பையும் பொறுமையையும் தன் சகோதரர் விஷயத்தில் காட்டக்கூடியவன் ஆக்கின. இந்த அனுபவங்களைப் போல எந்த நிஷ்டூரமும் நம்மை வருத்தாது. தேவன் தாம் செய்ய போகும் காரியத்தை குறித்து பேசிவிட்டு அநேக நாட்கள் சென்றும் அதை செய்யாத போது அதை சகிப்பது மிக கடினமே. ஆனால் விசுவாச சிட்சையால் அன்றி நாம் தேவனை அறிய வேண்டிய பிரகாரம் அறிய முடியாது. மே மாதம் 12ஆம் நாள் மிஸ்ஸஸ் சார்ல்ஸ் கவுமன் அம்மையார் எழுதியது. இதை தமிழாக்கம் செய்தவர் மிஸ்டர் அன்புமணி ஜான். ஆமென்.